ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்ம அடுப்பு இல்லாமல் நெருப்பு இல்லாமல் 5 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஹாலிடேஸில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சட்டுன்னு இது போல் ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு நான் இன்னைக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலையாக சேர்த்துக்கோங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடி கையால் இது போல் எடுத்துட்டு உடச்சி பாருங்க. நல்லா இது போல் உடஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருந்ததுன்னா ஒரு பேனில் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலர் மாறாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சர்க்கரை தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் எல்லாம் ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் எதுவும் இல்லைன்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளரில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பவுடராக இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னதான் நம்ம ஃபைன் பவுடர் அரைச்சாலும் அதில் கொஞ்சம் குருணைகள் இருக்கும். நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஜல்லடையில் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிட்டு எடுத்துக்கலாம். குருணைகள் ஏதாவது இருந்தால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டான லட்டு நமக்கு கிடைக்காது. நல்லா இது போல் ஜலிச்சிட்டு செய்யும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டான லட்டு கிடைக்கும். பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்த மாவில் இருந்த குருணைகள் எல்லாமே வந்திருக்கு. இதை சேர்த்துட்டு பண்ணக்கூடாது. பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த 3/4 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துட்டு பண்ணலாம். இல்லைனா வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் ஒரே அடியாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து பாருங்க. நான் இது பண்ணுறதுக்கு எனக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எடுக்கிற மாவு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நெய் கூடவோ குறையவோ ஆகலாம். அதனால ஃபஸ்ட்டே மொத்தத்தையும் சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மாவு கரெக்டான பக்குவத்துக்கு வந்ததை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கையில் எடுத்துட்டு இது போல் ஒரு ப்ரெஸ் கொடுத்து பாருங்க. மாவு உதிராமல் நல்லா கெட்டியாக வரணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ எடுத்து பண்ணால் உதிராமல் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. மாவு இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு லட்டு தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கையில் நெய் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். நம்ம மாவில் சேர்த்துருக்க நெய்யே கரெக்டாக இருக்கும். நம்ம கையில் ஒட்டாமல் தான் வரும். இந்த லட்டுவை ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் நம்ம உருட்ட வேணாம். ஜென்டிலாக சாஃப்டாக உருட்டினாலே லட்டு ரொம்ப சூப்பராக வந்துடும். பாருங்கள், நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் 3 நிமிஷத்தில் ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்வீட் லட்டை நான் ப்ளைனாக பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட முந்திரி, பாதாம், பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வறுத்த வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம லட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் இதே போல் நிறைய வெரைட்டியில் லட்டு ரெசிபி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் மேலே பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட லாஸ்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். அடை தட்டாம வேக வைக்காம 1 கப் ராகி மாவு வச்சு 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு லட்டு ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை வறுத்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை கரெக்டாக 50 கிராம் அளவுக்கு இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இந்த அளவுக்கு நல்லா வெடிப்பு விட்டு வரணும். இந்த அளவுக்கு வந்தால் நல்லா வறுந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயுமே இந்த லட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். இது கடைகளில் வாங்கின மாவு தான். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்க நார்மலான டம்ளர் இல்லை கப்பில் கூட நீங்கள் அளந்துட்டு சேர்த்துக்கலாம்.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இந்த மாவை வேக வைக்க போகிறதெல்லாம் இல்லை, அப்படியே தான் லட்டு பிடிக்க போகிறோம். இது 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுந்து பச்சை வாசனை எல்லாம் போய் வரணும். பாருங்க, நல்லாவே வறுந்து கலர் மாதிரி வந்திருக்கு. நல்லா நெய்யோட மிக்ஸ் ஆகி வறுந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையை சேர்த்துடலாம். இது கரெக்டாக அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை. இது கூட ஒரு 10 பாதாமை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். இதை இப்போது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைனா சக்கரை கூட சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்குறீங்கன்னா பாகு வெல்லமாக எடுத்துக்கோங்க, அதுதான் மண்ணு தூசி இல்லாமல் இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு அரைஞ்சி இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் சேர்த்ததுனால வாசனையே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் பிளேட்டில் தான் மாற்றணும்னு இல்லை, அகலமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் மாற்றிக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச ராகி, அது கூடவே அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ராகி மாவோட இது நல்லா ஒன்று போல கலந்து வரணும், அப்போதான் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கும் போது லட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எள்ளும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், நீங்கள் வெள்ளை எள் தான் சேர்க்கணும் இல்லை, கருப்பு எள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த வெள்ளத்தோட ஈரப்பதத்திலேயே லட்டு பாதி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக நெல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் ஹீட் பண்ணிட வேணாம், ஒரு மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். இந்த லட்டு பண்ணுறதுக்கு நெய் சேர்க்குறீங்கன்னா கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சினா புட்டு மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் பர்ஃபெக்டாக லட்டு வரும். மாவு லைட்டான ஒரு ஈரப்பதத்தோடு இருந்தால் கரெக்டாக லட்டு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக லட்டு வரும். இது கூட தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. நெய்யோ எண்ணெயோ அது மட்டும் சேர்த்துக்கோங்க. கையில் எடுத்து நல்லா இது போல் அழுத்தி லட்டு பிடிங்க. உடையாமல் வந்துச்சுன்னா இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு அழுத்தி பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு லட்டு பர்ஃபெக்டான ஷேப்க்கு வரும். இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சாலே லட்டு சூப்பராக வந்துடும். பாருங்கள், எந்த அளவுக்கு லட்டு சூப்பராக இருக்குது. ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் லட்டு பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சத்தான ஆரோக்கியமான லட்டு ரெடி. வெயிலுக்கு ராகி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதே போல் நிறைய லட்டு ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லட்டு ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். சிம்பிளாக 5 நிமிஷத்தில் 2 இன்க்ரீடியண்ட்டை மட்டும் வச்சு கோகோனட் லட்டு சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு முழு தேங்காய் இருந்தாலே போதும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. லட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்க இது போல் டார்க்கான தோலை ரிமூவ் பண்ணிடலாம். கத்தி இல்லை பீலர் வச்சு ரிமூவ் பண்ணாலே இது போல் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் ரிமூவ் பண்ண தேங்காய் எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடலாம். இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடாம ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் இல்லைனா வீட்டில் இருக்க நார்மலான கப்பில் அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக 2 கப் அளவுக்கு தேங்காய். பாருங்க, எவ்வளோ ஒயிட்டாக பன்னீர் மாதிரி இருக்குது. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரே ஃபோர்ஸாக அரைச்சிடாதீங்க, தேங்காவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தேங்காய் பூ மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தேங்காவை அப்படியே லட்டு பண்ண முடியாது. ஒரு பேனில் கொஞ்சம் கூட நெய்யோ ஆயிலோ எதுவும் சேர்க்காம வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு தேங்காவோட ஈரப்பதம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். தேங்காய் கலர் மாறிடக்கூடாது. ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் உதிரியாக வரணும். இதிலேருந்து தண்ணி ஃபுல்லாக போயிட்டு நல்லாவே ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து 1/4 அளவுக்கு நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
ரொம்பவும் எடுத்துடாதீங்க, ஒரு 1/4 பங்கு எடுத்தாலே கரெக்டா இருக்கும். இதை நம்ம கடைசியா தான் யூஸ் பண்ண போறோம். இதை ஒரு ஓரம் வச்சிடலாம். மீதி இருக்க தேங்காய் கூட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்பால தேங்காய் எடுத்தீங்களோ அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 2 கப் தேங்காவுக்கு 1/2 கப் பால் கரெக்டா இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிட வேண்டாம். இந்த பால்லையே தேங்காய் நல்லா வெந்து சாஃப்டாகி வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பால் எல்லாம் நல்லாவே சுண்டி கெட்டியாகி வந்திருக்கு. தேங்காய் முன்ன இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்திருக்கு. இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் கூட பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா இலகி தண்ணி விட்ட மாதிரி வரும். இது திரும்பவுமே கெட்டியாகி வரணும். சப்போஸ் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் எடுக்கிறீங்கன்னா மண்ணு தூசி இல்லாத வெல்லமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்படியே சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட இப்போது 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துடலாம். பால் பவுடர் சேர்க்கும்போது லட்டு ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். லட்டு கொஞ்சம் டைட்டன் ஆகிறதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பவுடர் சேர்க்குறோம். அது பால் பவுடராக இருந்தாலும் சரி, அரிசி மாவாக இருந்தாலும் சரி. கோதுமை மாவுலாம் சேர்த்துறாதீங்க, அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்க, ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. லட்டு பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆகியிருக்கு. பால் நல்லா சுண்டி நல்லா மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக ஆயில் இல்லை நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் பால் பவுடரோட ஸ்மெல்லே நல்லா சூப்பராக இருக்கும். அதனால நான் ஏலக்காய் பவுடர் எதுவும் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. எல்லா லட்டும் பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய், அதில் லைட்டாக ஒரு கோட் அளவுக்கு மட்டும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரான தேங்காய் லட்டு ரெடி. இதோட டேஸ்ட் வேற லெவலில் செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளாக பாகு எதுவும் காய்ச்சாம ரவா லட்டு எப்படி சாஃப்டா பண்றதுன்னு பார்த்துடலாம். இந்த ரவா லட்டை 1 வாரம் வரைக்கும் வெளியே வச்சு சாப்பிடலாம், கெட்டே போகாது. செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரவா லட்டு பண்றதுக்கு பேன்ல 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ரவா லட்டுக்கு நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்போதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நெய் நல்லா உருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்ச நட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த நட்ஸை ரோஸ்ட் பண்ணிடலாம். நெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா நம்ம நட்ஸ் சேர்த்ததுமே டக்குன்னு கலர் மாறிடும், உள்ளே ஒழுங்காக வறுபடாமலே இருக்கும். நெய் உருகி வந்ததுமே அது கூட நட்ஸ் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நட்ஸ் வறுந்து வர்றதுக்கு 2லேருந்து 3 நிமிஷமே கரெக்டாக இருக்கும். நல்லா வருந்ததும் இதை வெளியே எடுத்துடலாம். அதே நெய்லேயே 1 கப் அளவு சின்ன சைஸ் ரவையாக சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் உப்புமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவை தான் கரெக்டாக இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. நெய்யோட ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வறுந்து வரணும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்து விடுங்க. ரவையோட கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது, பியூர் ஒயிட்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு வறுத்துறாதீங்க, டக்குன்னு கலர் மாறிடும். லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விட்டால் போதும். ரவையோட ஸ்மெல் நெய்யோடு மிக்ஸ் ஆகி நல்லாவே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை அப்படியே சேர்க்க வேண்டாம், பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டான அளவு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சர்க்கரையோடவே ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் முழு ஏலக்காவை கூட சேர்த்துக்கலாம். இதை நைஸான பவுடராக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ண ரவையோடவே இந்த சர்க்கரை பவுடரையும் சேர்த்துக்கலாம். கேஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரையை உள்ளே சேர்த்துடலாம். சர்க்கரை பவுடர் ரவாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபுல்லாக கலந்து விடுங்க. ரவா லட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம், அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/4 கப் அளவு மட்டும்
இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை பவுடர் லைட்டாக மெல்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம 1/4 கப் தண்ணி சேர்க்குறோம். அதிகமாக சேர்த்துடாதீங்க. தண்ணி சேர்த்ததுமே நம்ம சர்க்கரை பவுடர் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சர்க்கரை பவுடர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி மாவு பதத்துக்கு வரணும். நல்லா மிக்ஸ் ஆகலைன்னு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துடாதீங்க. சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைஞ்சி வரும். சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் இந்த நட்ஸோட உலர் திராட்சை இல்லை பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நட்ஸ் எல்லாம் ரவாவோடு மிக்ஸ் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே ரவை ஓரளவு வெந்து வரணும். ஒரு மூடி போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துலேயே ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. மூடியில் பாருங்கள் எந்தளவு தண்ணி இருக்குது. இப்போது ரவை கொஞ்சம் கெட்டியானது மாதிரி இருக்கும். கையாலேயே இதை ஃபுல்லாக உடச்சி விடுங்க. நம்ம சூட்டோடவே ரவா லட்டு பிடிச்சிட்டா ஆற ஆற கல் மாதிரி ஆகிடும். இது போல் ஹீட்லேயே வேக வச்சுட்டு ஃபுல்லாக உடச்சி விட்டு லட்டு பிடிக்கும்போது ரொம்ப நாளைக்கு ரவா லட்டு சாஃப்டாகவே இருக்கும். மாவு நல்லா வெந்ததுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. கையாலேயே மாவை நல்லா உதிர்த்து விடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை இப்படியே நம்ம லட்டு பிடிக்க முடியாது. இது கூட சூடான தண்ணி 2 கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். சில்லுனோ இல்லை லைட்டாக சூடாக இருக்க தண்ணியும் சேர்க்க வேண்டாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பால் சேர்த்து பண்ணும்போது 1 நாள் வரைக்கும் தான் தாங்கும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். 2 கரண்டி அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு கையில் நெய் இல்லை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கையில் ஒட்டுற போல தான் இருக்கும். நம்ம லட்டு பிடிக்க பிடிக்க கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு லட்டு வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து கையால் நல்லா அழுத்தி உருட்டுங்க. இந்த லட்டுவை நீங்கள் 1 வீக் வரைக்கும் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டே போகாது. அதே போல் கல் மாதிரியும் மாறாது. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் லட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா சைட்லலாம் இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ். துளி கூட நெய்யோ எண்ணெயோ இல்லாமல் 3 பொருள் வச்சு இந்த லட்டு ரெசிபியை ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. லட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 20லேருந்து 25 ஃப்ரெஷ்ஷான பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு உரல் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா பலாக்கொட்டையும் உடச்சி எடுத்துக்கலாம். பலாக்கொட்டையை இந்தளவுக்கு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. நசுக்கின பலாக்கொட்டை எல்லாத்தையும் அடிகனமான பாத்திரத்தில் கொட்டி வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சட்டி எடுத்திருக்கேன். சட்டியில் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். பலாக்கொட்டை ரொம்பவே சீக்கிரமாக வெந்து வந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பலாக்கொட்டையை நல்லா வறுத்துக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பலாக்கொட்டை ரொம்பவே நல்லா வறுந்து வந்திருக்கு. பலாக்கொட்டை நல்லா வறுந்துருச்சுன்னா அதோட தோல் ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நம்ம நசுக்கி வேக வச்சதுனால பலாக்கொட்டை ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இது மேலே இருக்க ஒரு லேயர் தோல் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். தோல் ரிமூவ் பண்ண பலாக்கொட்டை 1 கப் அளவு இருக்குது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்க வேணாம். இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பலாக்கொட்டையை நல்லா வறுத்தாதான் அதோட பவுடர் இப்படி மணல் மணலாக கிடைக்கும். அடுத்ததாக ஒரு முழு கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் ரேஷன் அரிசிக்கு பதிலாக சிகப்பரிசி கூட எடுத்துக்கலாம். அது இன்னுமே சத்தாக இருக்கும். ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண அரிசியை ஒரு பேனில் கொட்டி வறுத்துக்கலாம். அரிசியை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேணாம். சட்டுன்னு கலர் மாறிடும். ஒழுங்காக வறுபடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. 2-3 நிமிஷத்துலேயே அரிசி நல்லா பொரிஞ்சு இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். உங்களுக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எல்லோ ஆர்ட் போட்டுருங்க. அரிசியை நல்லா பொரிய வச்சு எடுத்தாதான் லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. நைஸான ரவை அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் உருண்டை உடையாமல் வரும். அடுத்ததான் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக பூ போல் தேங்காய் துருவல் வரணும்னா இது மாதிரி ஒரு சீவல் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும்.
இந்த சீவலில் தேங்காவை உள் சைடாக திருப்பி வச்சு கேரட் மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் சீவல்ன்றதுனால தேங்காய் துருவல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நீங்கள் சின்ன சைஸ் துருவல் வச்சு சீவனிங்கன்னா ஒரிஜினல் தேங்காய் பூ மாதிரியே அப்படியே இருக்குது. தேங்காய் துருவலில் பண்ணுறதை விட இது மாதிரி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அரை மூடி தேங்காவையும் நான் இந்த அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பால் அரிசி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்தளவுக்கு நுரக்கட்டி வந்துடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம லட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச அரிசி பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். கூடவே துருவன தேங்காய் 1 கப் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசியோட பலாக்கொட்டை தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எல்லா ஓரங்களையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம லட்டு மாவு ரொம்பவே சூப்பராக ரெடியாகி இருக்கு பாருங்க. வெல்லமும் நல்லா பொங்கி வந்திருக்கு. இது கூட 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். லட்டு மாவு 1 நிமிஷத்துலேயே சட்டுன்னு ரெடி பண்ணிடுங்க. அப்போ தான் வெல்லம் சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லத்துக்கு பாகுபதம் எதுவும் வேணாம், லைட்டாக கெட்டியானா போதும். வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லட்டு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. வெல்லத்தை அப்படியே சேர்க்காம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க தூசி மண் எதுவும் லட்டில் சேராது. நம்ம லட்டு பிடிக்க நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நட்ஸு கொஞ்சமாக நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லம் ரொம்பவே சூடாக இருக்கும். இது பண்ணும்போது கையில் படாமல் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். லட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாம். மாவு 5 நிமிஷம் ஆறி கை தொடுற அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கும் பலாக்கொட்டை கிடைச்சா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம லட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதே போல் மீதி இருக்க எல்லா லட்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த லட்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எஸ்பெஷலி குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸில் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லட்டு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டான கோகோனட் லட்டு எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஒரு மூடி தேங்காய் இருந்தால் போதும். இதை நம்ம சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணிடலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா முத்தலான தேங்காய். தேங்காவோட ஓடு பார்க்கும்போதே எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்க தேங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. தேங்காவோட ஓடு இல்லாமல் இதை உடச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சைஸ் துருவல்ல நம்ம உடச்சி வச்சிருக்க தேங்காய் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி துருவ கஷ்டமாக இருந்தால் தேங்காய்க்கு பின்னாடி இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி துருவி பண்ணும்போது லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா தேங்காவையும் துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் மொத்தத்தையும் துருவியாச்சு. இது இருக்கட்டும். ஒரு பேனில் நெய் எண்ணெய் எதுவும் சேர்க்காம அரைக்கப்பளவு தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுக்கிற தேங்காய் லட்டு பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக லட்டு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்க தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்படியே கூட லட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் தேங்காவை வறுத்துருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் தேங்காய் உதிரியாக ரெடி ஆகிருக்கு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது கோகோனட் லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் நல்லா உருகிடுச்சு. இதில் 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி கூடவே நீங்கள் பாதாம் திராட்சைன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுந்து கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் இதை வெளியே எடுத்துடலாம். இதே பட்டரில் நம்ம மீதி இருக்க தேங்காவை அளந்து சேர்த்துக்கலாம். எனக்கு 1 கப் அளவு தேங்காய் இருந்தது. தேங்காவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நான் பட்டர் சேர்த்து பண்ணதுனால தேங்காய் கலர் மாதிரி இருக்கு. நீங்கள் நெய் சேர்த்து பண்ணும்போது தேங்காவோட பியூர் ஒயிட் அப்படியே தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுந்ததும் இது கூட 1 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே தேங்காவை அளக்க சொன்னது இதுக்கு தான். எந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு பால் சேர்க்கணும். அப்போ தான் தேங்காய் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் தேங்காய் நல்லா வெந்து வரும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பால் எல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு வந்துடும். இன்னுமே பால் ஃபுல்லாக சுண்டி வரணும்.
ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பால் நல்லா சுண்டி வந்ததும் இது கூட 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் அதிகம் எடுத்துக்க மாட்டீங்கன்னா 1/4 கப்புக்கும் கம்மியான சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் இது கூட 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்பயும் சொல்கிறதான், எப்போ ஸ்வீட் செஞ்சாலும் கூட 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகும். நம்ம சேர்த்த சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகி திரும்பவும் ட்ரை ஆகும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க. கை தொடுற அளவுக்கு சூடு வந்ததும் கையில் கொஞ்சமாக நெய்யில் ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம லட்டு உருட்டிடலாம். மீடியம் சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு உருட்டி எடுத்துக்கலாம். நான் எடுத்த 1 கப் தேங்காவுக்கு 12 லட்டு வந்துச்சு. இது ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற ஸ்வீட்லாம் இல்லை, 1 டே வரைக்கும் இதை நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு லட்டு சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நம்ம தேங்காவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம்லாம் வச்சு படைப்பீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதே போல் முந்திரி பாதாம் எதுவும் சேர்க்காமலும் நீங்கள் லட்டு பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா இது மாதிரி முந்திரி வறுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம லட்டு பிடிக்கும்போது கூட வச்சு பிடிச்சிக்கலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம லட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண லட்டு எல்லாத்தையும் லாஸ்ட்டாக தேங்காய் பூவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா பாலில் வெந்து லட்டு சாப்பிடவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். லட்டு எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.